நாட்டிலேயே நாம் இருந்தா நாட்டிலேயே நாம் இருந்தாகும் நாடு மதிச்சிருக்கு நாடு மதிச்சிருக்கு நாடு மதிக்கிலேயே நல்ல சனம் பேசிலியே நல்ல சனம் பேசிலியே இந்த ஊர்ல இருந்தாத்தான் நம்மளுக்கு மதிப்பு இந்த ஊரை விட்டு போனா நம்மளுக்கு மதிப்புண்டா இதெல்லாம் தானே இந்த மகளோ பிறந்தானே நம்ம மாடி விட்டு குழந்தை எடுத்துக்கொண்டு வாங்க மண்ணா போறான்னு வாங்க மண்ணா வனாந்தரங்களை கடந்த எல்லா பெருவில வந்து வெயில் அதிகமா இருக்குது அமரே என்னால நடக்க முடியாது அவளை ஆற மரத்தடிய வந்தார் மணியார கணக்கு புள்ள தண்டக்கார தலையாரி சங்கிலி போட்டு அளந்து விட்டு சரி மத்தியானம் வெயில் அதிகமாக இருக்கிறது நாளைக்கு வந்து அளந்துக்கலாம் வாங்கன்னு ஆற மரத்தருகாமல் வந்து பார்த்தா உடையானந்த அவரையும் குழந்தை வச்சிருப்பதை கண்டாங்க அமரே வாங்க மணியாரே வாங்க வாங்க அமரே ஏ குழந்தை இங்க வச்சுட்டு எங்க போறவங்க இங்க வந்து உட்காந்துட்டீங்க மனம் போன போக்களுக்கு அல்போதமான தானே எங்க நாட்டில் ஒன்னி வள நாட்டு விட்டு பங்கும் பங்காளிய நாடு நகர சொத்து எல்லாம் எங்களுக்கு வேணும் எங்களை அடி மேல அடி அடிச்சு உத மேல உதவி தானே என் கணவரே என்னை அடிச்சு முடிக்கிட்டாங்க அதனால எங்க போவதுன்னு தெரியாம மனம் போன போக்களுக்கு அல்போன பாதையில வந்துட்டோம் ஐயா வெயிலாக இருக்குதுன்னு தானே மகளை நிழல்ல வச்சு உட்கார்ந்துருக்கிறேன் சொத்தை நம்ப இருந்தாலே சில பேர் தூக்கம் வராது நிம்மதியும் இருக்காது கடன் நம்ப இருந்தாலும் சொத்து இருந்தாங்களே போயிட்டா கடன் நம்ப இருந்தா கடன் கொடுத்தீங்களுக்கு தான் தூக்கம் வராது கடன் வாங்கினீங்களுக்கு தூக்கம் வருது கேட்கிற வீட்டை கொடுக்குற வீட்டு புத்தி எங்கே போச்சு என்ன குளச்சவை கெட்டா பொறியோட்டு கூட மறிக்க மாட்டாங்க ஐயா இதை நாங்க காடுகரை இழந்துட்டு வரும்போது தண்ணித்தாகம் ஏற்படுதுன்னு சொல்லி இந்த அருகாமல் வந்தா உங்களை பார்க்க நேரிட்டது ஐயா தண்ணி தவிக்குதுங்களா பாருங்கள் தண்ணி தவிக்குது குடிச்சு குடிச்செல்லாம் கட்டிடு தொண்டைய ஐயா எங்களுக்கு மகளுக்கு தானே கொண்டு வந்த பால் கேட்கிறீங்களே காட்டுக்குள்ள தண்ணிக்கு எங்கேயும் போக முடியாது நாங்க அந்த பாலை வேணா கொஞ்சம் குடிங்க அவர் குடிப்பார் பால் இல்ல நீ குடிங்க நாளைத்தானே வாங்கி பார்த்துட்டு தாமரைக்கு பாலில் தாய்ப்பால் என்பதில்லை அட்டுப்பால் வாக்குறாங்க தெரிந்தும் பசி என்று பால் கொடுத்து ஆதரிக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் அல்லவா காலால செல்வங்கள் சரி பால் குடிச்சு வீட்டுக்கு நாங்க பாத நினைக்க மாட்டோம் பாருங்கள் ஐயா நாங்க இருக்கிறோம் சொல்லுவாங்க மாடு அழைச்சாலும் கொம்பு அழைக்காது கந்தைய கட்டி காடு மேலா திரிஞ்சாலும் காராளர் காராளர் தான் வெள்ளைய கட்டி வீதியில போனாலும் வேற சாதி அதனாலே காராள வம்சம் வேளாள கொத்திரத்தை வந்தவர்கள் எங்க ஊர்ல வாங்க குடியிருக்கலாம் என்று அந்த தரகோடி செட்டியாருடைய இல்லத்துக்கு அழைத்து வந்து 6ஆம் பசு மாடு ஒன்று கொடுத்து இந்த குழந்தையை வளர்த்துங்கன்னு சொல்லித்தானே படியர் சிதச்சனை எல்லாம் கொடுத்து குடிவாழ்க்கை செய்யுங்க என்று வாழ்ந்து வருகிறார்கள் சீரகால சுடுத்தி அந்த சித்தாரையா பெண்டுகள் அந்த மணியாருடைய இல்லத்தை தேடி வந்தார்கள் அப்பொழுது அண்ணக்கொடித அமரையா அவங்க இந்த கிராமத்து பெண்கள் எல்லாம் பார்த்து கேட்டாங்க நானும் நெல்லு குத்த வர எங்க போறீங்கல்ல நெல்லு குத்துறதுக்கு தானே அப்புறம் பின்ன குத்த போறேன் நானும் உங்க கூட வரட்டா நெல்லு குத்துறதுக்கு இந்த பாட்டி யாரு பாட்டி மாதிரியே அவளுக்கு வயசாயிடுது 60 என்று வயசான காலத்தை பத்தா புள்ள பிறந்திருக்குது என்ன 3 4 5 மாதம் ஆச்சு
பெண்டுகளா என்ன உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அம்மனே நீங்க யாருன்னு கேட்டாங்க. அதே வளநாடு குருடையா கவுண்டர் இல்ல இல்லையா? இருக்கிறாயா கவுண்டர் இல்ல இல்லையா? அவ இருந்தாங்கல்ல. ஆமா. அவைய சம்சாரம் தாமரை. அப்புறம் இங்க இருந்துக்கு மினிக்கிட்டு வராங்களாமா? இவ்வளவு நாள் எங்க கவுண்டர் விரவுக்கு எங்கேயும் போனாரு, சாப்பாட்டுக்கு வசம் இல்லாம இருந்தது. ஒரு 2 நாள் அவர் விரவுக்கெல்லாம் போக முடியல, கை காலெல்லாம் வலிக்குதுங்கிறாங்க. அதனால சரி நீங்க எல்லாம் நெல் குத்துறீங்கல்ல, உங்க கூட சேர்ந்து நானும் நெல் குத்துனேன், எனக்கும் பொழுதோடு 2 பணம் கொடுத்தா ஏதோ கொரோனா காட்சி வாங்கி கொடுக்கலாம்னு வந்தேன். சாமி உங்களுடைய காட்டிலே முத்து வைடூரிய மலைஞ்ச முகமுட்டி கிடக்குதுன்னு சொன்னீங்களே, குருடையாக்க அவனுடைய ஒய்ஃபாய் நீங்க இருந்துட்டு நீங்க எப்படி இப்படி நெல்லு குத்த வரலாம்? சொத்து முத்து வைடூரியம் சொத்து சுகமெல்லாம் வளநாட்டில் 7.5 கோடி திரவியங்கள் இருக்குது. இருந்தாலும் எங்க பங்கும் பங்காளி மக்கள் தானே சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்களை அடித்து வளர்த்து இந்த குழந்தைய கொல்ல நினைச்சிட்டாங்க கொடும்பாய் பங்காளிகள். அதனால ஆமா மகளை கொண்டு ஓடுவாங்களேன்னு சொல்லி நாங்க நாடு விட்டு நாடு ஊர் விட்டு வரும் இந்த சோழ வளநாட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்படிங்களா? நாங்கெல்லாம் எப்பவுமே சோடியா இருக்கிறவங்க அம்மா. இல்ல எங்க கூட யாரோ ஒருத்தர் சோடி சேர்ந்தீங்கன்னா நீங்க ஊருக்கும் புதுசு வேலைக்கும் புதுசு. இன்னைக்கு நீங்க வாரீங்க உங்க கூட சேர்ந்து நெல்லு குத்திட்டா நாளைக்கு நீங்க வராம விட்டுருவீங்க, நான் அப்புறம் தனியா குத்தோம். உங்களால தோக்கவே முடியாது உலக்க. அதனால நாங்க எல்லாம் மாமூலா சோடியா இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க ஊர் தேவை. நீங்க வேணாங்க வாங்க, மத்தியில தான் ஆளுக்கு வராம இருந்து வந்திருந்தா அவங்க கூட சேர்ந்து செய்யுங்க. சோடியா தான் நான் வாழ சுவாமிகளை இந்த கட்டத்தை தோட நிறுத்துறவங்க. ஆமா. அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா. தாய்மொழி வாழ்க தாய்மொழி வளர்க தமிழ்மொழி வாழ்கவே.